விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதா? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். விருதுநகர், கன்னியாகுமரி, திருப்பூர், கோவை, நீலகிரி போன்ற மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செவல்பட்டி, ஆவியூர், கல்குறிச்சி, மல்லாங்கிணறு, அரசகுளம், தோணுகால், தோப்பூர், வையம்பட்டி, திருச்சுழி, நரிக்குடி போன்ற பகுதிகளில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது பலத்த காற்றுடன் கனமழை பெய்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் இந்த மழையினால் சாலையின மழைநீர் வெள்ளம் போல் ஓடி காட்சியளிக்கிறது. இதுல பார்த்தோம்னா நம்ம காரியாப்பட்டி பேருந்து நிலையம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளி முன்புறம் மழை பெஞ்சதில் அதிக அளவு தண்ணி தேங்கி நின்றதால் சிறிது நேரம் போக்குவரத்தில் அதுல பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் இந்த மழை நீர்கள் சிறுவர்கள் ஆர்வத்துடன் குளித்து வருகின்றனர். தற்போது பெய்த மழையினால் காரியாப்பட்டி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் தடையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரு சில பகுதிகளில் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் இந்த மழையினால் கிராம பகுதிகளில் ஏதேனும் வீடுகள் சேதாரங்கள் ஏற்பட்டாலோ, மழையினால் பாதிப்புகள் ஏற்பட்டாலோ உடனடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு காரியாப்பட்டி வட்டாட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.